வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் ராதிகா வின்சன். நான் ஏஎம் ரிஸ்மி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட தூதுக்குழுவினர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விஜயத்தின் இறுதி கட்டத்தில் இஸ்ரேலின் ஜெருசலேம் நகரை சென்றடைந்துள்ளனர். ஜனாதிபதியின் பலஸ்தீன விஜயம் இரு நாடுகளின் வர்த்தக தொடர்புகளை பலப்படுத்துவதாக பலஸ்தீன பிரதமர் தெரிவிப்பு. வரியை செலுத்துவதற்கான இ-சேவை கொழும்பு மாநகர சபையினால் அறிமுகம். அமெரிக்க தூதுவர் மற்றும் ராஜதந்திர அதிகாரிகளுக்கான வரப்பிரசாதங்களை முடிந்தளவு குறைப்பதற்கு இந்தியா துரித நடவடிக்கை. ஆப்கானிஸ்தானில் யுத்த நடவடிக்கைகளை ஜனாதிபதி பராக் ஒபாமா கையாண்ட விதத்திற்கு அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் எழுதியுள்ள புத்தகத்தில் கண்டனம். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அவரது பாரியார் திருமதி ஷிரந்தி விக்ரம்சிங்க ராஜபக்சவும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பயணத்தின் இறுதியாக இஸ்ரேலின் ஜெருசலேம் நகரை சென்றடைந்துள்ளனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பலஸ்தீன விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த துணை புரியும் என பலஸ்தீன பிரதமர் கலாநிதி ரமி ஹம்தல்லா தெரிவித்துள்ளார். பலஸ்தீன வர்த்தக சமூகத்தவர் மத்தியில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் முன்னணி வர்த்தக பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக வாய்ப்புகள் தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டது. சமூக பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக ஜனாதிபதி இங்கு விளக்கம் அளித்தார். ஆசியாவில் அதிக வேகத்துடன் முன்னேறும் இரண்டாவது பொருளாதாரம் இலங்கைக்கு உரியது. பயங்கரவாதத்தை தோற்கடித்ததன் பின் இலங்கையின் பொருளாதாரம் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளது. இந்நாட்டிற்கு விஜயம் செய்து முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பாக ஆராயுமாறு ஜனாதிபதி பலஸ்தீன வர்த்தகர்களை கேட்டுக் கொண்டார். இத்தகைய சந்திப்புகள் மூலம் ஒன்றிணைந்த வர்த்தக சபையை உருவாக்க வாய்ப்பு உள்ளது என பலஸ்தீன தனியார் துறை நிறுவனத்தின் இணைப்பு செயலாளர் முகமது மசூஜி தெரிவித்தார். பலஸ்தீன அரசின் தேசிய பொருளாதார அமைச்சர் ஜவாத் நாஜி, இலங்கையில் உள்ள பலஸ்தீன தூதுவர் அன்வர் இச் அல் அகா ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். பலஸ்தீன நாட்டில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பலஸ்தீனத்தின் அதியோரு விருது வழங்கப்பட்டுள்ளமை குறித்து கல்விமான்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு பலஸ்தீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட நட்சத்திர விருதானது எமது இலங்கைக்கும் அவருக்கும் கிடைத்த மிகப்பெரிய கௌரவமாகவே கருத வேண்டியிருக்கிறது. குறிப்பாக காமன்வெல்த் நாடுகளின் தலைமை பதவியை பொறுப்பேற்றிருக்கும் வேளையில் அவருக்கு கிடைத்த இந்த விருது மிகவும் ஒரு பெருமதி மிக்கதாக இருக்கிறது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு நேற்றைய முன்தினம் பலஸ்தீன் நாட்டுடைய அதி உயர் விருதாகிய நட்சத்திர விருது கிடைத்ததையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாட்டினுடைய ஓர் அங்கத்தவன் என்ற வகையிலும் இந்த நாட்டினை மீட்டுக் கொடுத்த ஒரு தலைவருக்கு கிடைத்த அந்த பெருமை என்பது நிச்சயமாக இந்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைத்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாகவே நான் அதை பார்க்கின்றேன். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை தேர்தல் துரும்பாக பயன்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிரச்சினைக்கு தீர்வுக்காக முதலமைச்சர் எந்தவித நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று இந்திய ஊடகங்கள் தகவல்கள் வெளியிட்டுள்ளன. மீனவர் பிரச்சினைகள் குறித்து இந்திய டுடே இணையதளத்தில் செய்தியொன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மீனவர் பிரச்சனையை தேர்தல் துரும்பாக பயன்படுத்துகின்றாரா என்பதே இதன் தொனிப்பொருளாகும். இலங்கை கடல் எல்லையை மீறும் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பாக ஜெயலலிதா இலங்கை மீது குற்றம் சுமத்துவதற்கு முற்பட்டுள்ளார் என்று இதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு 11 கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளார். இவற்றில் பெரும்பாலானவற்றில் மீனவர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இரு பிரதிநாட்டு பிரதிநிதிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை அழைப்பு விடுக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் முதலமைச்சர் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை என்று இந்தியா டுடே இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. டிசம்பர் மாதத்திற்கு முன்னர் இவ்வாறான சந்திப்பொன்றுக்கு அழைப்பு விடுப்பதாக தமிழ்நாட்டு மாநில ஆளுநர் பிரதமருக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். இருப்பினும் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை என்று இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்தியாவில் புனித தலங்களில் நம் நாட்டு நாணயங்களை உண்டியல்களில் செலுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் பக்தர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். நம் நாட்டு நாணயங்கள் சுமார் 20,000 தொன் இந்திய மத வழிபாட்டு தலங்களில் குவிந்துள்ளன. புத்தகயா உள்ளிட்ட பௌத்த வழிபாட்டு தலங்களை வழிபடுவதற்காக வருடந்தோறும் பெரும் எண்ணிக்கையானோர் இந்தியாவுக்கு செல்கின்றனர். இவர்கள் அங்குள்ள உண்டியல்களில் நம் நாட்டு நாணயங்களை செலுத்துகின்றனர்.
இந்த நாணயங்களை சுத்தம் செய்து மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் நாணயங்களை பெருமளவில் தயாரிப்பதிலும் பார்க்க இந்த நாணயங்களை கொண்டு வருவது லாபகரமானதாக அமையும் என்று மத்திய வங்கி ஆளுநர் சுட்டிக்காட்டினார். இந்திய வழிபாட்டு தலங்களில் உண்டியல்களில் நாணயங்களை செலுத்துவதாயின் அதற்காக இந்திய நாணயங்களை பயன்படுத்துமாறு அவர் பக்தர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பு மாநகர சபை இணையதளத்தின் மூலம் வரியை செலுத்துவதற்கான சேவையொன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் வரி உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் செலுத்த முடியும். உலக வங்கியின் நிதியுதவியின் கீழ் கொழும்பு மாநகர சபை இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையத்துடன் இணைந்து இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் ALM அத்தாவுல்லா நீண்ட வரிசையிலிருந்து வரிப்பணத்தை செலுத்திய காலம் நீங்கியுள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான சேவையின் மூலம் கட்டணங்களை செலுத்த முடியும் என்றார். மாநகர சபை முதல்வர் AJM முசம்மில் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். வவுனியா மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கடும் மழை பெய்ததை அடுத்து பெரும் வெள்ளம் ஏற்பட்டதனால் 43 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் கந்தபுரம் முன்பள்ளி கட்டிடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் உணவு மற்றும் சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்படுவதாகவும் வவுனியா மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். அதேவேளை வவுனியா மாவட்டத்தில் மொத்தம் 2081 குடும்பங்களைச் சேர்ந்த 7870 மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அவரது பாரியார் திருமதி ஷிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சவும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பயணத்தின் இறுதியாக இஸ்ரேலின் ஜெருசலம் நகரை சென்றடைந்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பயணத்தை மேற்கொண்டு ஜோர்தானில் 2 நாட்களை கழித்த ஜனாதிபதியும் இலங்கை தூதுக்குழுவினரும் பலஸ்தீனத்திற்கான 2 நாள் விஜயத்தை பூர்த்தி செய்து இன்று ஜெருசலத்தில் பெத்லஹேம் நகரமூடாக சென்றடைந்தனர். இன்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே ஈடுபடுவதுடன் ஜெருசலத்தில் பரானிகா நகரத்தில் மத வழிபாடுகளில் முக்கிய வழிபாட்டு தலத்தை பார்வையிடுவதற்கும் செல்ல உள்ளார். நாளை இஸ்ரேல் ஜனாதிபதி ஷிமன் பெரஸை சந்திக்க உள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது விஜயத்தை குறிக்கும் வகையில் மரக்கன்று ஒன்றையும் நாட்டி வைத்த பின்னர் வர்த்தக தூதுக்குழுவினரை சந்திக்க உள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், வெளிநாட்டு அலுவல்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டி வாஸ் குணவர்தன, பாராளுமன்ற உறுப்பினர்களான திருமதி கமலா ரணதுங்க, ரொஷான் ரணதுங்க, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க உள்ளிட்டோர் இந்த விஜயத்தில் பங்கு பெற்றுள்ளனர். வடமேல் மாகாண சபை கூட்டம் நேற்று நடைபெற்ற சமயம் அங்கு உரை நிகழ்த்திய மாகாண முதலமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர இலங்கை தொடர்பான மனித உரிமை பற்றி பேசுவதற்கு பிரித்தானியாவுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து உரை நிகழ்த்துகையில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் 54 நாடுகளை அடிமைப்படுத்திக் கொண்டு அந்த நாடுகளில் உள்ள எண்ணெய் வளங்களை கொள்ளையடித்து கனிய வளங்களை சூறையாடியிருந்தார்கள். இந்த 54 நாடுகளையும் பிரிட்டன் ஆக்கிரமித்ததன் காரணமாக ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட பல நாடுகள் பின்தங்கிய நிலையில் உள்ளன. இத்தகைய சூழ்நிலையில் எமது நாட்டின் மனித உரிமை மீறல் தொடர்பாக பேசுவதற்கு பிரிட்டனுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. அதே சமயத்தில் அவர்கள் மேற்கொண்ட மனித உரிமை மீறல்கள் நடவடிக்கைகளுக்கென கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர தமது உரையில் தெரிவித்தார். அமெரிக்க தூதுவர் மற்றும் ராஜதந்திர அதிகாரிகளுக்கான வரப்பிரசாதங்களை முடிந்த அளவு குறைப்பதற்கு இந்தியா நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்திய தூதரக துணை அதிகாரி அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டு இம்சைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் துணை இந்திய தூதுவர் தேவ்யானி கொப்ரகடி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி அமெரிக்க போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தனது பணியாளருக்கு உரிய சம்பளத்தை செலுத்தவில்லை என்று இவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட போது நிர்வாணமாக பரிசோதனை செய்யப்பட்டதுடன் கொடுமைப்படுத்தப்பட்டதாக தூதரக அதிகாரி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட விசாரணை குறித்த காணொலி ஒன்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. இணையதளங்கள் மற்றும் முக்கிய ஊடக நிறுவனங்கள் தமது செய்திகளில் இந்த காணொலியை காட்சிப்படுத்தியுள்ளன. அமெரிக்க போலீஸ் அதிகாரிகள் சிலர் பெண்ணொருவரை நிர்வாணமாக பரிசோதனைக்கு உட்படுத்தும் காட்சி இதில் இடம்பெற்றுள்ளது. இது கொப்ரகடி சம்பந்தப்பட்ட சம்பவத்தின் உண்மையான காணொலியா என்பதில் இந்தியா விசேட கவனம் செலுத்தியுள்ளது.
இது போலியான காணொலி என்று அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. தூதரக அதிகாரி மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் அதிகாரியை சரீர பரிசோதனைக்கு உட்படுத்தியமை குறித்து இந்தியா பல்வேறு துறைகளில் அமெரிக்காவுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. உயர்தர சுற்றுலாத்துறையை இடைநிறுத்துவதற்கும் அரசு தூதரக வரப்பிரசாதங்களை இல்லாமல் செய்வதற்கும் இந்த சம்பவம் வழிவகுத்துள்ளது. மௌலவி யுஎல் வாஜித் எழுதிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பும் மாணவர் கல்வியும் என்ற நூல் வெளியீட்டு விழா உற்பத்தி திறன் அபிவிருத்தி அமைச்சர் பஷீர் ஷேகுதாவுத் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்றது. ஏறாவூர் அரபா வித்தியாலய மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஏறாவூர் நகரபிதா அலி ஜாகிர் மௌலானா உட்பட கல்விமான்கள் பலர் கலந்து கொண்டனர். அங்கு உரை நிகழ்த்திய பிரமுகர்கள் பெண்கள் வீட்டு பணிப்பெண்களாக வேலைவாய்ப்பு பெற்றுச் செல்வதிலும் பார்க்க உயர்கல்வியை பெற்று அதிகாரிகள் தரத்தில் வெளிநாடுகளுக்கு செல்வது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். பட்டிப்பளை பிரதேசத்திற்குட்பட்ட மகிழடித்தீவு கிராமத்தில் புதிதாக அணைக்கட்டு பால நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 1 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படவிருக்கும் இந்த புதிய பாலத்தின் காரணமாக மகிழடித்தீவு மற்றும் அரசடித்தீவு உட்பட பல கிராமங்களில் வாழும் மக்களும் விவசாயிகளும் நன்மையடைய இருக்கின்றனர். 7 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்ற இவர்கள் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் இந்த அணைக்கட்டு பாலத்தின் காரணமாக பெரும் நன்மையடையவிருக்கின்றனர். பேருவளை செயலாளர் பிரிவில் அகதியா பாடசாலை அபிவிருத்திக்காக 67 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வைபவம் பேருவளை மத்திய மகா வித்தியாலயம் ஒன்றில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் களுத்துறை மாவட்ட அமைப்பாளரும் மேல்மாகாண சபை உறுப்பினருமான எம் அம்ஜாத் கலந்து கொண்டார். முகாமைத்துவ உதவியாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வும் பாடசாலை மாணவர்களுக்கு சைக்கிள் வண்டிகளும் கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் நேற்று நடைபெற்றன. வாழைச்சேனை பிரதேச செயலாளர் திருமதி டி தினேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். சமுர்த்தி முகாமையாளர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமையாற்றிய 21 பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. வறிய மாணவர்களுக்கு சைக்கிள் வண்டிகளும் கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டுள்ளன. உயர் அதிகாரிகள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். சாய்ந்தமருது பிரதேச செயலக பிரிவின் கரைவாகு வலுவேரியின் கிராமத்தில் திதுலன கல்முனை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 43 உட்கட்டமைப்பு நடவடிக்கைகள் சமீபத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. 53 மில்லியன் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இவற்றின் அங்குரார்ப்பண நிகழ்வு சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் ALM சலீம் தலைமையில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஷ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இவற்றை ஆரம்பித்து வைத்தார். கல்முனை மாநகர சபை உறுப்பினர்கள், பாடசாலை அதிபர்கள், பள்ளிவாசல் தலைவர்கள் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். இந்த திட்டத்தின் கீழ் 24 உள்ளக வீதிகளும் 19 வடிகான்களும் அபிவிருத்தி செய்யப்பட இருக்கின்றன. மட்டக்களப்பு காத்தான்குடி செயலகத்தில் அதன் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கும் மீனவர்களுக்கும் இடையிலான அவசர கூட்டம் ஒன்று செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. கரையோர மக்களின் நலன் கருதியும் மீனவர்களின் உயிர்காக்கும் தொலைநோக்குக்கு அமைவாகவும் கரையோரம் பேணல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இந்த அவசர கூட்டம் நடைபெற்றது. பிரதேச செயலாளர் SHM முசமில் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட கரையோர பேணல் திட்டப்பணிப்பாளர் சுகுணா கோகுலதேவன் உட்பட கரையோர மூலவள முகாமைத்துவ அதிகாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். அவசர அனர்த்த குழு அங்கத்தவர்களும் சமூகம் அளித்திருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வட்டவான் அடர்ந்த காட்டுப்பகுதியில் மாவட்ட மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பு தேடுதலின் போது பாரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட கஞ்சா செய்கையை கண்டுபிடித்துள்ளனர். அடர்ந்த காட்டுப்பகுதியில் சோளச்செய்கைக்கு மத்தியில் இந்த கஞ்சா செய்கை பண்ணப்பட்டிருந்ததாக மாவட்ட பொறுப்பதிகாரி கே தங்கராஜா தெரிவித்தார். 3 அடி உயரமான 70 கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டன. ஒரு செடியிலிருந்து 1 கிலோ கஞ்சாவை அறுவடை செய்ய முடியும் என்றும் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். கைப்பற்றப்பட்ட கஞ்சா செடிகள் மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வலுவூட்டும் செயற்றிட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் திருமதி PSM சார்ல்ஸ் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது.
முதலாக மண்முனை வடக்கு மற்றும் ஏரா உட்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் இத்திட்டம் நடைமுறைக்கிடப்பட இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 6392 மாற்றுத்திறனாளிகள் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க உதவி திட்டத்தின் கீழ் 2013ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் 2016ஆம் ஆண்டில் நிறைவடையும். கென்யா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சமய சமூக கல்வி நிறுவனங்களுக்கு பலதரப்பட்ட பொருட்களை வழங்கும் நிகழ்வு சமீபத்தில் நடைபெற்றது. கென்யா பிரதேச செயலக திட்டமிடல் பணிப்பாளர் எம் முஜிப்பின் ஏற்பாட்டில் பிரதேச செயலாளர் சி கிருஷ்ணேந்திரன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌஃபிக் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இவற்றை வழங்கி வைத்தார். முதல் கட்டமாக போட்டோ பிரதி இயந்திரங்கள், ஒலிபெருக்கிகள், மரத்தளபாடங்கள் என்பன வழங்கப்பட்டன. சுற்றுலாத்துறையை கவரக்கூடிய நாடாக இலங்கையை தரம் உயர்த்துவதற்கான வழிகாட்டி நூல் சர்வதேச சுற்றுலாத்துறையினருக்காக வெளியிடப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரக அலுவலகத்தில் ரஷ்ய மொழியில் வெளியிடப்பட்ட 296 பக்கங்களை கொண்ட இந்த நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு கொழும்பில் இன்று வெளியிடப்பட்டது. ரஷ்ய இலங்கை தூதரக அலுவலகம் மற்றும் நம் நாட்டு சுற்றுலா மேம்பாட்டு அலுவலகமும் இணைந்து நூலை தயார் செய்துள்ளன. இலங்கையின் எழில்மிகு இடங்கள், பொழுதுபோக்கு பிரதேசங்கள், இயற்கை வனப்பகுதி, வரலாற்று முக்கியத்துவமிக்க வழிபாட்டு தளங்கள், தேவையான தொலைபேசி இலக்கங்கள், சுற்றுலாத்துறை நிலையங்கள், தங்குமிட வசதிகள் ஆகியன தொடர்பான தகவல்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. இது நம் நாட்டு சுற்றுலாத்துறையை சேர்ந்த அனைத்து பிரதிநிதிகளுக்கும் உலகம் முழுவதிலும் உள்ள சுற்றுலாத்துறையை பிரதிநிதிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. இதற்காக அனைத்து தூதரக அலுவலகங்களின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்கவின் 115வது ஜனன தினம் நினைவு கூறப்பட்டுள்ளது. நம் நாட்டின் பொதுமக்கள் யுகத்தை ஏற்படுத்துவதற்கு அர்ப்பணிப்பை மேற்கொண்ட அரசு தலைவராக அவர் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார். 1951ஆம் ஆண்டில் டி ராஜபக்ஷ போன்ற முற்போக்கு தலைவர்களுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பதில் பண்டாரநாயக்க முன்னோடியாக செயற்பட்டார். இந்த கட்சியை மிகவும் விரைவாக பொதுமக்கள் மத்தியில் முன்னெடுத்த அவர் 1956ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றார். சிங்களத்தை அரச மொழியாக்கியமை, வித்யோதய மற்றும் வித்யாலங்கார பிரிவினாவை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தியமை, பஸ் மற்றும் துறைமுகங்களை மக்கள் மயப்படுத்தியமை போன்றன 1956ஆம் ஆண்டில் பண்டாரநாயக்க அரசாங்கம் மேற்கொண்ட சமூக பணிகளில் சிலவாகும். வயல் சட்டத்தை கொண்டு வந்தமை, மே தினத்தை அரச விடுமுறை தினமாக அறிவித்தமை, ஊழியர் சேமலாப நிதியத்தை ஆரம்பித்தமை என்பன தொழிலாளர் வர்க்கத்தினருக்காக முன்னெடுக்கப்பட்டவைகளாகும். வைத்தியர், ஆசிரியர், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட 50 சக்திகளை ஒன்றிணைத்த பண்டாரநாயக்க பொதுமக்களுடன் இணைந்து அரசியலை மேற்கொண்ட அரச தலைவராவார். அன்று இலங்கையில் இடம்பெற்ற சமூக மாற்றங்களை பொறுத்துக் கொள்ள முடியாத சிலர் 1959ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அவரை சுட்டுக் கொன்றனர். மறைந்த முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்கவின் 115வது ஜனனதின நிகழ்வு காலிமுகத்திடலில் உள்ள பண்டாரநாயக்கவின் உருவச்சிலைக்கு அருகாமையில் இன்று நடைபெற்றது. தொடர்பான விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி துபாயில் இன்று ஆரம்பமானது. முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்பெடுத்தாடி வரும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 57 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இன்றைய ஆட்டத்தின் போது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி பாகிஸ்தான் அணியை முதலில் துடுப்பெடுத்தாடுமாறு பணித்தது. இதற்கமைய பாகிஸ்தான் அணியை சேர்ந்த குராம் மன்சூர் தவிர்ந்த ஏனைய துடுப்பாட்ட வீரர்கள் அனைவராலும் சோபிக்க முடியவில்லை. மன்சூர் 73 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சின் போது நுவான் பிரதீப் 62 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியதுடன் ரங்கன ஹேரத் 26 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியமை விசேட அம்சமாகும். Ranga has picked up Yunus Khan and the ball edged and taken. Ranga is on fire. That's his edge and taken, caught behind. This is working now for Sri Lanka. Taken at cover. Pressure getting the better of us. ஜாயல துடல்ல கிறிஸ்துராஜ வித்யாலயத்தின் 70 ஆண்டு நிறைவை முன்னிட்டு பகிரங்க கூடைப்பந்தாட்ட போட்டியொன்று இடம்பெற்றது. டாக்கா மோட்டார் வாகன போட்டியின் 2வது கட்டத்தின் கீழான போட்டிகள் ஆண்ட்ரிஸ் மலை ஊடாக நேற்று இடம்பெற்றன.
நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட தூதுக்குழுவினர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விஜயத்தின் இறுதி கட்டத்தில் இஸ்ரேலின் ஜெருசலேம் நகரை சென்றடைந்துள்ளனர். ஜனாதிபதியின் பலஸ்தீன விஜயம் இரு நாடுகளின் வர்த்தக தொடர்புகளை பலப்படுத்துவதாக பலஸ்தீன பிரதமர் தெரிவிப்பு. வரியை செலுத்துவதற்கான இ-சேவை கொழும்பு மாநகர சபையினால் அறிமுகம். அமெரிக்க தூதுவர் மற்றும் ராஜதந்திர அதிகாரிகளுக்கான வரப்பிரசாதங்களை முடிந்தளவு குறைப்பதற்கு இந்தியா துரித நடவடிக்கை. ஆப்கானிஸ்தானில் யுத்த நடவடிக்கைகளை ஜனாதிபதி பராக் ஒபாமா கையாண்ட விதத்திற்கு அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் எழுதியுள்ள புத்தகத்தில் கண்டனம். இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.